பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2-3. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. நீ என் வார்த்தைகளை கைக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. நீங்கள் ஞானத்தை வா என்று கூப்பிடணும். அப்போதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் பிரியமாய் இருப்பார். மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டும் போது கர்த்தர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பாய் இருக்கும்போது கர்த்தருக்கு அன்பாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வாசிப்போம். எரேமியா எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே. கர்த்தர் என்னை நோக்கி நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொண்டு அதை தண்ணீரில் பட ஒட்டாது இரு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது பாருங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அந்த அறையில் கட்டிக்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது தான் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்கு, வீட்டுக்கு போய் படிச்சு கொள்ளுங்கள். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 141ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்திற்கு செவிகொடும். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை வர கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை நீங்கள் கூப்பிடும்போது நேரம் ஜபத்தில் அவரிடத்தில் பேசும்போது கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் வீட்டில் வந்து விடுவார். நீங்கள் ஜபம் பண்ணும்போது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து விடுவார். நீங்கள் பயபக்தியோடு கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணுவது அவசியம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5. விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் வேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உணர்ந்த குறை பொருளையும் அறிந்து கொள்வான். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகின் ஆலோசனைகளை அடைந்து. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது பயபக்தியோடு ஜெபிச்சா, மற்றவங்களிடத்தில் இரக்கமாக இருந்தால் அவரிடத்தில் போய் எனக்கு விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பதை பற்ற உபதேசத்தை அவரிடத்தில் கேட்டார், அவர் உங்களுக்கு தருவார். இரக்கத்தோடு இருந்தால் இரக்கமுள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுவீர்கள், அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறபடி நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களில் இரக்கமுள்ளவராகி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு சோதனைனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருப்பீர், அவரே யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எடுத்து வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களுக்கும்
சகல ஆவிகளையும் நோய்களையும் நீக்கவும் அபிஷேகத்தை தந்தருளினார். இப்பொழுது உங்களுக்கும் நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்போது, ஜெபம் பண்ணி கேட்கும்போது, அவர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் வரப்பண்ணுவார். நீங்கள் ஆவிங்க, வியாதிகள், நோய்கள் எல்லாத்தையும் சுகம் கொடுக்க அவர் அதிகாரம் கொடுக்கறதக்கவராய் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறபடி அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து அவர் செவ்வையான பாதையில் தான் கொண்டு போயிடுவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷில் நாட் வாண்ட். நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் போதும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு திரும்பி அவனை பார்த்து, கவலையை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்களும் விசுவாசமா இருந்தா கர்த்தர் மேல் நீங்கள் விசுவாசத்தை வைத்தால் போதும். என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போ அங்கே படுக்கையிலே கிடந்த திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள்ளும், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை தான் பார்த்தார் ஒழிய அந்த மனுஷனை பார்க்கல, அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கல. அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். நீங்களும் ஜபத்தில் உங்கள் விசுவாசத்தோட அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் மேல் பாரத்தை வைத்து விட்டு விசுவாசமா இருங்கள். அப்போது உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் இருக்கிற இரக்கம் பெறுவீர்கள். எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பணம் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். கர்த்தருக்கோசம் ஒரு கூட்ட மக்களை ஆதாயப்படுத்தினால் கர்த்தர் உங்களுக்கு என்று தனி வீட்டை கட்டுவார். பரலோகத்தில் உங்களுக்காக தனி வீட்டை கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டன் மறந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்தில் போயிட்டு கர்த்தருக்காக சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக துணிந்து நின்று மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அப்படி பிரசங்கித்தீங்கன்னா அவங்க உங்களை அடித்தாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று மத்தேயுவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் மறைந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாமே வெளிப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நீங்கள் மலையில் இருக்கிற வெளிச்சம் மறந்துருக்க மாட்டாது. நீங்கள் மனுஷரிடத்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது உங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். பிதா மகிமைப்படும் போது அவர் உங்களுக்காக இந்த பூமியில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுவார். நீங்கள்
அவர் உங்களுக்காக பரலோகத்தில் வீட்டை கட்டுவார். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பரலோகத்தில் வீற்றிருப்பவர், பரலோகத்தில் நம் தேவன் வீற்றிருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளே உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு பூமியின் எல்லைகளையும் ராஜ்யங்களையும் சொந்தமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசத்தோடு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். கர்த்தர் உங்களை நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்கிற தேவனே அல்ல. கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்குன்னு நல்லது இல்லாததை கேட்டால் கர்த்தர் தரமாட்டார். நீங்கள் கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும் பாரு. நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் கர்த்தர் உங்களை இந்த பூமியில் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்